ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் காலும் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலம் அடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனிப்பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலை 8:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி. சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார். அப்படி மீனராசிக்கு போகும் தருவாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தால் கண்டிப்பாக சாதகமாக இல்லை. நான் அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு வரார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆயுள் ஸ்தானம். சனி பகவான் ஆயுளுக்கு அதிபதி. 8ஆம் இடத்துல சனி மறைவார். அப்போது அதுக்கு சொந்த ஜாதகத்தில் நமக்கு பலம் வேணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் ஓரளவு சமாளிக்க முடியும் சிம்மராசிக்காரர். இல்லை லக்னத்திலே ராசியிலே கேது, 12ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார், 7ல் ராகு, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற எந்த கிரகமுமே நமக்கு அனுகூலங்கள் இல்லை அப்படிங்கிற தருவாயில் தான் இருக்குது தற்சமயம் சூழ்நிலை. அதனால் 8ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுது சொந்த ஜாதகத்தை ஒரு முறை சிம்மராசி நேயர்கள் பார்த்தே ஆக வேண்டும். அதில் சனி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறதே முடிவு. வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்குங்கிறதே தீர்மானிக்க முடியும். இருந்தாலும் 8ல் சனி வரும் பொழுது பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், உடல் உபாதைகள், வாகன பழுதுகள், விபத்துக்கள், கால், இடுப்பு, மூட்டு இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகளை கொடுப்பாரு. தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், பிளேம். அஷ்டமச்சனின்னா கண்டிப்பாக கெட்ட பேர் வரும். ஏதோ ஒரு அசிங்கம், அவமானம், கேவலங்கள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், வாக்குச்சண்டை இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருக்கும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட இதை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் நான் சொல்லலாம். மற்ற கிரகங்கள் எதுவுமே அனுகூலமாக இல்லை. அதனால தான் சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குன்னா ஓரளவு ஓட்டலாம். இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதனால் சிம்மராசி அப்படிங்கும் பொழுது ஒரு நன்மை, சூரியனுடைய ராசி. சூரியன் யார்? நவக்கிரகங்களுக்கு தலைவர். தலைவருடைய ராசியிலே இருக்கிறதுனால இவர் கீழே தான், ஸ்டாஃப் மாதிரி தான், அவர் தான் ஹெட்டு. அப்போது சிம்ம லக்னம், சிம்ம ராசி அப்படின்லாம் சொன்னோம்னா சிரேஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவருடைய குழந்தையே தொண்டன் அடிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். இருந்தாலும் சனி பகவானாகப்பட்டவர் தன்னுடைய வேலையை செய்வதில் சனி, யமன், குபேரன் இவங்கெல்லாம் ஒரே லைனில் வருவாங்க. என்ன ஒரு பிரச்சனைனாலும் தன்னுடைய வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் நாம் எதுக்காக இதை சொல்கிறோன்னா, இந்தந்த பிரச்சனைகள் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம முன்ஜாக்கிரதையாக இருந்தால் அதை தடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு, வீடியோ நான் பேசுகிறது எல்லாமே. நமக்கு சனி வருது அஷ்டமத்தில், இன்னென்ன கிரகங்கள் சரியில்லை, அப்போ இப்போ அமைதியாக இருந்துக்கணும், எதுலேயும் போய் முன்னாடி போகக்கூடாது, இறங்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, வண்டியவே தொடக்கூடாது 2.5 வருஷத்துக்கு. அஷ்டமச்சனை வந்தால் மெயினாக அதுதான் பிரச்சனை. நிறையா சொல்லலாம், வெளிப்படையாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன்னா அதுக்குள்ளே கருத்து இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்த ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து அதில் சனி பகவான் எங்கே இருக்கார், தசாபுத்தி என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சின்றால் வரக்கூடிய சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த 2.5 ஆண்டுகளுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானை வழிபட்டு ஊனமுற்றோருக்கு அன்னதானங்கள் வழங்கி வந்தால் இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்கள் நீங்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.